Hello friends, welcome to the channel. இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் TestNg இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதாவது ஒரு மெத்தடை எப்படி TestNg மெத்தடா டெஸ்ட் கேசஸாக மாற்றுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேசஸை மட்டும் விட்டுட்டு எப்படி மற்ற டெஸ்ட் கேசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்மள்ட்ட 3 டெஸ்ட் கேசஸ் இருக்குன்னா அதில் ஒரு டெஸ்ட் கேசஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் மீதி 2 டெஸ்ட் கேசஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் கேசஸ் இருக்கு. இது ஒரு டெஸ்ட் கேசஸாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இங்க நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் கொடுக்கல, சும்மா சிஸ்டம் அவுட் பிரிண்டல் மட்டும் இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 டெஸ்ட் கேசஸ் இந்த கிளாஸ்லயும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் வந்து டெஸ்ட் எக்ஸிகியூஷன் 1, டெஸ்ட் எக்ஸிகியூஷன் 2ன்னு மாத்திக்கிறேன். இது 2, இது 3ன்னு மாத்திக்கிறேன். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு மொத்தம் எத்தனை டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்? 3 டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 3 டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு ரிசல்ட்டில் வரும். இப்போ பார்த்தீங்களா 3 டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேசஸும் மித்த 2 டெஸ்ட் கேசஸும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா TestNgல இந்த டெஸ்ட்டில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, எனேபிள்டு அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது வந்து ஒரு பூலியன். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து எனேபிள்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுக்கும் போது, அதாவது எனேபிள்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா அதாவது டிசேபிள் மாதிரி, இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். அப்போ வந்து மற்ற 2 டெஸ்ட் கேசஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த எனேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாகவே ட்ரூன்னு செட் பண்ணியிருப்பாங்க. ட்ரூனா எனேபிள்டு ஈக்குவல் டு ட்ரூங்கிறது டிஃபால்ட் வேல்யூ. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் இந்த டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்காக இந்த எனேபிள்டு வந்து ட்ரூவாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனேபிள்டு வந்து ஃபால்ஸாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இந்த டெஸ்ட் கேசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா நமக்கு 2 டெஸ்ட் கேசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த ஒரு டெஸ்ட் கேசஸ் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. பார்த்தீங்களா, இப்போ 2 டெஸ்ட் கேசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஒரு டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் ஆகல. இந்த சினரியோ எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு பல்கா டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்றோம், ஒரு 10-20 டெஸ்ட் கேசஸ். இப்போ ஒரு 2 டெஸ்ட் கேசஸ் மட்டும் ஃபெயில் ஆகுது, அதை இப்போதைக்கு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். அந்த மாதிரி டைம்ல கமெண்ட் பண்றதுக்கு பதிலாக இங்கே எனேபிள்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸை டிசேபிள் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.